ஓம் சாந்தி. நாம் கர்மேந்திரியங்களை குளிர்ந்ததாக வைத்திருக்கும் ஆத்மா. நாம் முரளிதரனாக இருக்கும் ஆத்மா. நாம் அனுபவத்தின் சொரூபமாக இருக்கும் ஆத்மா. நாம் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்யும் பொழுது பழைய உலகம் மறந்து போய்விடுகின்றது. நாம் ஆத்மாக்கள். நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்கள் நாம் அனைவரும் குழந்தைகளாகவும் பரமாத்மா தந்தையாவார். இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரைத்து நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்கின்றோம். எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிக்கொண்டு செல்கின்றோம், அந்த அளவு தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே செல்கின்றது. தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தியாகும். இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தையாவார். அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் புதிய உலகிற்கு அதிபதி ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் தந்தையிடமிருந்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் கல்பமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். நாம் சிவத்தந்தையின் அவினாஷி குழந்தைகளாக இருக்கின்றோம். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகும் பொழுது நாம் அவருக்கு பேரன் பேத்தியாக ஆகின்றோம். இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேலாகும். ஆத்மாக்களாகிய நாம் நமது இனிமையான அமைதி இல்லத்தில் இருப்பவர்களாகவும் யோக பலத்தினால் நாம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகின்றோம். அன்பான தந்தையை நினைத்து நமக்கு அன்பு கண்ணீர் வந்து விடுகின்றது.
நாம் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் யாரிடம் எங்களது துக்கத்தை நீக்குங்கள், சுகத்தை அழியுங்கள் என்று யாரை நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவரிடம் நாம் இப்பொழுது படிக்கின்றோம். இப்பொழுது நாம் வைகுண்டத்தில் அரசாட்சியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். அமர்நாத்தின் உண்மையான கதையை நாம் இப்பொழுது கேட்கின்றோம். தந்தை வந்து நம்மை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழியை கூறுகின்றார். இந்த மரண உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவியாகும். தந்தை நம்மை சாந்திதாமம் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். தந்தை வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகின்றார். இப்பொழுது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகும். அதன் மூலம் நமக்கு சத்கதி கிடைக்கிறது. நாம் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்யும் பொழுது மாலையாக ஆகின்றோம். சிவ தந்தையின் படைப்பு அநாதியானது. தந்தை நம்மை சூத்திரரில் இருந்து பிராமணராக மற்றும் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முக்கியமான விஷயம் ஒன்று தந்தையின் நினைவு, மற்றொன்று தூய்மையாவதாகும். நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம் மற்றும் தனக்கு சமமாக ஆக்குகின்றோம். ஞானத்தினால் அரைக்கல்பம் சத்கதி ஆகின்றது. இப்பொழுது நமக்கு பக்தி மற்றும் உலகத்தின் மீது வைராகியம் ஏற்படுகின்றது. நமக்குதான் தந்தையிடமிருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாகம் இருக்கின்றது. நாம் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். நாம் நிறைய முரளியை கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது முரளிதரனாக ஆகின்றோம். மாயா சதா காலத்திற்கு சமர்ப்பணமாகிவிடும் அளவிற்கு முரளி என்ற இசைக்கருவியை சதா வாசித்து வருவதால் சதா காலத்திற்கு மாயா சமர்ப்பணம் ஆகிவிடுகின்றது. எப்பொழுது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்பொழுது சதா காலத்திற்கு மாயை முடிவடைந்து விடுகின்றது. யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக நம்முடைய கர்மேந்திரியங்களை குளிர்ந்ததாக ஆக்கிக் கொள்கின்றோம். எந்த விஷயங்கள் விருப்பமில்லாதவையோ
அவற்றை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுகின்றோம். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். தூய்மையாகி தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்கின்றோம். முரளி என்ற இசை கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்யக்கூடிய முரளிதரன் ஆத்மா நாம். அனுபவத்தின் சொரூபமாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.